இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் ஒருத்தன் வந்து இல்லை என்னை அபாண்டன் பண்ணிட்டு போயிடாத சிஸ்டம்னு சொல்லி கதட்டி இருக்கிறாங்க. இவன் தான் வந்து நம்ம கதையோட கதாநாயகன், ஹீரோ. இவனோட பேர் வந்து லீ. இவன் வந்து நார்மலான ஒரு மாடர்ன் வேர்ல்டுலேருந்து மரீன் வேர்ல்டுன்னு சொல்லப்படுற ஒரு வேர்ல்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டான் ஒரு சிஸ்டமோட ஹெல்ப்னால். இவன் இந்த உலகத்துக்கு வந்து 5 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இது வரைக்குமே வந்து இவன்கிட்ட எந்த விதமான அந்த ஃபைட் பண்ணுற டெக்னிக்ஸ், அப்புறம் அந்த கல்டிவேஷன் மெத்தட், ஒரு இம்மார்ட்டலுக்கு தகுதியான எந்த விதமான குவாலிட்டியுமே அவங்ககிட்ட இருக்காது. ஜஸ்ட் ஒரு மாடர்ன் லைஃப்பை தான் வந்து லீட் பண்ணி கொண்டு போயிட்டுருப்பான். அது மட்டும் இல்லாமல் இந்த சிஸ்டம் வந்து இந்த மாதிரி டெக்னிக்கலாக எதுவும் கொடுக்காமல் ஜஸ்ட்டு நீ வந்து ஆர்கிடெக்ட் எப்படி பண்ணணும், எப்படி வந்து சமைக்கணும், அப்புறம் எப்படி வந்து மேக்கப் பண்ணணும், எப்படி வந்து கிராஃப்ட் பண்ணணும், இப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமாக தான் சொல்லி கொடுத்துருக்கோம். அது சொல்லி கொடுத்ததுல வந்து ஒன்றும் கூட வந்து ஃபைட்டிங் சம்மந்தமான ஒரு மெத்தடே இருக்காது. அதுக்கப்புறம் நான் கஷ்டப்பட்டு அது எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணேன். 5 வருஷத்தில் வந்து நான் எல்லாத்துலேயுமே வந்து மாஸ்டர் பண்ணிட்டேன். அது மூலமாக வந்து நான் ஒரு ரோபோட் வந்து க்ரியேட் பண்ணேன். இவன் பேர் தான் வந்து சிட்டி. அதுக்கப்புறம் இவன் பேர் தான் வந்து சுப்பிரமணி. இவன் வந்து ரோட்டு ஓரத்தில் இருக்கிற ஒரு பகுதியில் வந்து எனக்கு கிடச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட பேக் ஸ்டோரி வந்து சொல்லிட்டு, சரி இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாருமே வந்து ஃப்ளை பண்ணி, அதாவது பறப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா மிருகமே வந்து சிரிக்கும். சில மிருகங்கள்லாம் வந்து ஒரே வாயில் நான் சாப்பிட்ட அளவுக்கு வந்து பெருசாக இருக்கும். பட் எனக்கு இவங்க இது எல்லாத்துக்கும் இருக்கிற பயத்தில் தான் வந்து நான் இவ்வளோ தூரம் வந்து தள்ளி வந்து ஒதுக்குப்புறமாக வாழ்ந்துட்டுருக்கேன். சரி பரவாயில்ல விடு, நான் வந்து என்னோடய ரெஸ்ட் ஆஃப் த லைஃபும் வந்து என்னால் வந்து நான் நல்லபடியாக லீட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவரோட இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கு. இப்போ அதோடைய சீனங்கட்டை அந்த ஹீரோ இருக்கிறது வந்து ஒரு காட்டுப்பகுதி. அந்த காட்டுப்பகுதிக்கு வந்து ஒருத்தியும் அப்புறம் அவளோட சர்வெண்ட்டும் வந்து நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அந்த நடந்து வந்துட்டு இருக்கிறது வந்து அந்த எம்பரர், அதாவது அந்த சைடில் வந்து எம்பரர்னு சொல்லுவாங்க. அந்த எம்பரரோட ஒரு மகள் தான் இவ. ஸோ ஒரு பிரின்சஸ். அவன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சொல்லிகிட்டே போவா, போயும் நான் போய் அவனைவா கட்டிக்கணும். இந்த அப்பாவுக்கு வந்து சரியாகவே யோசிக்க மாட்டேங்கிறாரு. அவனை பற்றி தெரிஞ்சுமே வந்து என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்குறக்கு வந்து பார்த்துட்டு இருக்காரு. இளவரசி கொஞ்சம் மெதுவாக போங்க, நீங்கள் வந்து காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கீங்க, இங்கே வந்து நிறையா மான்ஸ்டர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க, எனக்கு தெரியும் இந்த காட்டுக்குள்ளே அதுதான் இருக்குது, வேறு என்ன இருக்க போகுது, அது இன்னும் உள்ளே போகணும், நம்ம வந்து ரொம்ப டீப்பாக வந்துட்டோம் போல் அப்படின்னு சொல்லி அவங்க போயிட்டு இருக்கும்போது தான் வந்து அங்கே ஒரு வீடு வந்து இவங்களுக்கு தட்டுப்பட்டோடனே இவங்க 2 பேத்துக்கு வந்து புரியல, என்னடா இவ்வளோ பெரிய ஒரு டீப் ஃபாரஸ்ட்டில் எவன்டா இங்கே வீடு கட்டி வச்சுருக்குறது அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை இம்மார்ட்டல் ஆக்கினா இருப்பாங்களா, ஆனால் இம்மார்ட்டல் எதுக்கு இங்கே இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து அவள் வந்து ஒரு க்யூரியாசிட்டியில் வந்து கதவை தட்டுறா. அப்படி கதவை தட்டினோடனே வந்து ஹீரோ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. யாரும்மா நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்துட்டு, நான் வந்து ஒரு பர்சன் இங்கே வந்து சும்மா நடந்து போயிட்டு இருக்கும்போது வந்து அந்த வழியில் உங்கள் வீட்டை பார்த்தேன், ஸோ அதான் கதவை தட்டு அப்படிச்சிட்டு இருக்கும். ஹீரோன்ட்டு, இந்த பெண் இவன் ரொம்ப அழகாக இருக்கா, என் கனவு கண்ணியை வருவாளா, இல்லை இது ஒரு சிஸ்டம் வந்து எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் அனுப்பிச்சி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோன்ட்டு, உள்ளே வாங்க எவ்வளோ நாட்கள் வந்து இங்கே தங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் ஜஸ்ட்டு இங்கே பார்த்தேன் வந்தேன் அவ்வளோதான், நான் ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து ஹீரோன்ட்டு, பரவாயில்ல உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து உள்ளே கூட்டு போய், வாட்டர் மிலன் சாப்பிட்றீங்களா, இந்த டைமுக்கு வந்து சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லி மறுப்பா. ஏன்னா அவள் வந்து ஒரு பிரின்சஸ், அவள் வந்து நார்மலான ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கையால், அதுவும் அவன் அந்தளவுக்குலாம் அவன் பெருசாக ஒரு ஆடம்பரம் இல்லை, நார்மலான ஒரு வீடு மாதிரி தான் இருக்குது. அவங்ககிட்ட எல்லாம் போய் வாங்கி சாப்பிடணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இருந்துட்டு ஹீரோ வந்துட்டு, சிட்டி நம்ம கெஸ்ட்டுக்கு வந்து 4 வாட்டர் மிலன் வெட்டி கொடுவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த சிட்டியை வந்து கூப்பிட்டு, அதாவது அந்த சிட்டி வந்து அங்கே செஃப் வேலையை கார்டு வேலையை பார்த்துட்டு இருக்கோம், சும்மா அந்த வீட்டுக்கு பாதுகாப்புக்கு. ஸோ அப்படி பார்த்தோன்னே இவங்க 2 பேத்துக்கு வந்து தூக்கி வாரி போடுது. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆர்டிஃபேக்ட், இது வந்து இம்மார்ட்டல் மட்டுமே வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆர்டிஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஷாக் ஆகிட்டு, யாரா அந்த பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்டு, நீங்கள் இதை பார்த்து வந்து பயப்பட வேணாம், சிட்டி நீ எதுக்கு வந்து அவங்கள பயமுறுத்துனேன், நீ போய் அவங்களுக்கு அப்பாலஜிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, யாரா அவன் ஸ்பிரிச்சுவல் ரோபோட்டையே வந்து இப்படி நடத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அது வந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க, என்னோடய பேர் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு, நீங்கள் இதை பார்த்து ஒன்றும் புதுசாக வந்து ஃபீல் பண்ண வேண்டாம், இது ஜஸ்ட் ஒரு ரோபோட் தான், இதை வந்து நான் ஒரு ட்ரிக்கு யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவர் 2 பேத்துக்கும் வந்து எப்படி அது போய் சேருதுன்னா வந்து, இவ்வளோ பெரிய ஒரு காட் லைக் ஆர்டிஃபேக்டிவே அவன் ட்ரிக்கு மூலமாக க்ரியேட் பண்ணிக்கணும், இவர் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஆளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாட்டர் மெலன் சாப்பிடுங்க மேடம் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்துட்டு, நான் வாட்டர் மெலன் சாப்பிடுறது, பட் சீனியர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள், ஸோ அவங்க வந்து மறுத்து பேச முடியும்னு சொல்லிவிட்டு அவள் வந்து அந்த வாட்டர் மெலன் வந்து வாயை வச்சோன்னே வந்து அவளுக்கு வந்து எலிக்மெண்ட் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு பவர் வந்து அவள் அட்டைன் பண்ணுறா.
நல்ல ஒரு கல்டிவேஷனுக்கு தேவையான ஒரு புரிதல் வந்து அவளுக்கு கிடைக்கிது. அந்த வாட்டர்மெலனில் இருக்கிறது ஃபுல்லாமே வந்து ஸ்பிரிச்சுவல் கியூவையாக இருக்குது. அப்படி ஸ்பிரிச்சுவல் கியூ வந்து அடுத்த செகண்டே வந்து பிரேக் த்ரூ ஆயிடுவா. நான் வந்து இதை ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தேன் 3 வருஷத்துக்கு. பட் இந்த வாட்டர்மெலனை சாப்பிட்டோன்னே வந்து நான் இந்த மாதிரி கல்டிவேஷனில் வந்து லெவல் அட்டைன் பண்ணணுன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு அதில் இன்னொரு வாட்டர்மெலன் வந்து பாக்கி இருக்கும். அதுக்கு வந்து நம்ம சுப்பிரமணிக்கு போட்டுருவார். இந்த சுப்பிரமணி சாப்பிடுன்னு சொல்லும்போது இவ்வளோ பெரிய ஸ்பிரிச்சுவலான ஒரு ஃப்ரூட்டை போய் நாய்க்காக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து இவனால் வந்து ஹீரோ கிட்ட அந்த ஒரு பயங்கரமான ஒரு ட்ரெஷர் லைக் ஒரு விஷயத்தை வாங்கியிருப்பா. ஸோ அது கீழே ஈக்குவலாக வந்து இவ்வளோ கொடுக்கும்னு சொல்லிட்டு அவகிட்ட இருக்கிற ஜேடை வந்து கொடுக்கும்போது சர்வன்ட்டு கேட்பா, இந்த மாதிரி நீங்கள் இதுவாக கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ வாயை மூடு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து கொடுத்துட்டு அங்கேருந்து நான் போயிட்டு வரேன் லீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல நீங்கள் எப்போ வேணாலும் இந்த மாதிரி வாட்டர்மெலன் சாப்பிடலாம், எப்போ வேணாலும் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ போகும்போது வந்து 2 பேரும் வந்து இந்த மாதிரி பேசிகிட்டே போவாங்க. எவ்வளோ பெரிய ஆள் வந்து நம்ம எம்பரர், அதாவது நம்ம எம்பையரில் வந்து டீபாஸ்ட்லேருந்து ஒதுக்கு புறமாக இருக்கிறாங்க. இதை போய் நான் என்னோடய அப்பா கிட்ட வந்து சொல்லணும். வீட்டுக்கு போகிறது நினச்சாலும் வெறுப்பு தான். இது போய் மறுபடியும் அந்த நாயோட கல்யாணத்து விஷயத்தை அவங்க பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அதே சமயத்தில் வந்து சீனங்கட்டை அந்த டீப் ஃபாரஸ்ட் வந்து ஒரு 3 இம்மோர்டல்ஸ் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்து ராத்திரி வந்து ஒரு குளத்துல வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணிட்டு இருப்பார். அவர் வீட்டில் இருக்கிற குளத்துலையே. ஆக்சுவலாக அவர் வந்து அந்த சின்ன முட்டைகளை வந்து கலந்துருப்பார். அது வந்து குஞ்சு பொரிச்சு அது வந்து ஹீரோ வந்து பெருசாக ஃபிஷ் பண்ணி சாப்பிட்லாம், நம்ம சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு விதமான ஃபிஷ்ஷுமே தட்டுப்படாது. ஹீரோ வந்துட்டு டேய் சுப்பிரமணி நீ பார்த்த வேலையாடா அப்படின்னு சொல்லும்போது சுப்பிரமணின்ட்டு ஒரு மாதிரி பார்க்க, சரி விடு பரவாயில்ல விடு நம்ம போய் மார்க்கெட்டில் போய் மறுபடியும் அந்த முட்டைகளை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மார்க்கெட்டை போய் விசிட் பண்ணுவார். அதாவது அந்த டவுனில் இருக்கிற மார்க்கெட். அப்படி டவுனுக்குள்ளே போனோன்னே வந்து அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து ஹீரோ வந்து வாங்க மிஸ்டர் லீன்ட்டு ஹீரோவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடைக்கிது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு விமன் வந்துட்டு நீங்கள் தான் வந்து என்னோடய டாக்டரோட இல்னஸ் வந்து க்யூர் பண்ணிங்க, ரொம்ப நன்றி மிஸ்டர் லீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு இந்த இல்னஸ் க்யூர் பண்ணுற மெத்தடெலாம் வந்து இந்த சிஸ்டம் தான் வந்து கற்றுக் கொடுத்துருக்கோம். பட் ஹீரோக்கு வந்து ஃபைட்டிங் டெக்னிக்கான எந்த விதமான இதையுமே வந்து கற்றுக் கொடுத்துருக்காது. ஸோ ஹீரோ வந்து அப்படி இப்படின்னு பேசி இப்போ மார்க்கெட் வந்து விசிட் பண்ணி எல்லாமே அவருக்கு தேவையானது வாங்குறாரு. அதுக்கப்புறம் அந்த பிளாக்கி எல்லாருமே தான் போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபிஷ் முட்டை வைக்கிறாங்களா அவங்ககிட்ட வந்து போய் இந்த மாதிரி நான் மறுபடியும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன லீ நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் ஏற்கனவே வந்து 100 கணக்கில் வந்து வாங்கிட்டு போனீங்க, இந்நேரம் வந்து அது குஞ்சு பிரித்து பெரிய மீன் இருக்கணும், ஏன் வந்து உங்களுக்கு ஒரு மீன் கூட சிக்கல, ஒருவேளை ஏதாவது பாக்டீரியாக்குன்னா ஏதாவது சாப்பிடுதா, ஏதாவது மான்ஸ்டருக்குன்னா அந்த பாண்டில் இருக்கா, சரி பரவாயில்ல லீ இந்தாங்க இந்த ஆமையை வந்து எடுத்துகிட்டு போங்க, இது வந்து ஏதாவது வாட்டரில் இருக்கிற சின்ன சின்ன மான்ஸ்டர் அப்புறம் அந்த பாக்டீரியாவெலாம் சாப்பிட்ரும். ஸோ அந்த பாண்டை வந்து இது வந்து பியூரிட்டியாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஹீரோ வந்துட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். அங்கே வந்து சில ஆட்கள் வந்து பேசிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நேனாங்கிறவ வந்து காட்டுக்குள்ளே போய் சிக்கிட்டா, அவளை வந்து கூட்டிகிட்டு வரதுக்கு வந்து 3 இம்மோர்டல்ஸ் வந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு நேனாவா அந்த சின்ன பொண்ணு அவள் வந்து என்னை எப்போவுமே பிக் பிரதர் தான் கூப்பிடுவா, நான் அவளுக்கு வந்து ஏதாவது விதத்தில் வந்து ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு நான் போய் அவங்களுக்கு வந்து வழி காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஆனால் லீ அங்கே வந்து நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்குது, அது வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஹீரோன்ட்டு பிரச்சனை இல்லை, நான் ஜஸ்ட்டு அவங்களுக்கு வழி தானே காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து கை நடுங்கும். ஏன்னா ஹீரோ இப்போ வந்து ஒரு நார்மலான மனுஷன் வந்து ஹீரோ நினச்சிட்டு இருப்பார். ஆனால் ஆக்சுவலாக ஹீரோ வந்து ஒரு காட் லைக் என்டிட்டி. ஸோ ஹீரோ வந்து அப்படி போயிட்டு இருக்கும்போதே வந்து சுப்பிரமணியும் ஹீரோ தான் போயிட்டுருப்பார். சுப்பிரமணி வந்து ஏதோ மோந்து பார்த்துட்டு வேகமாக வந்து அந்த பக்கம் போயிடும். ஹீரோன்ட்டு நில்றா சுப்பிரமணின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பின்னாடியே போயிட்டுருக்கு. அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஃபைட்டு போயிட்டுருக்கும். அதாவது அந்த 3 இம்மோர்டல்ஸ் அப்புறம் அந்த ஒரு மான்ஸ்டர், அந்த மான்ஸ்டர் இவனும் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மான்ஸ்டர் வந்து இவங்கள 3 பேர்த்தோடவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது, யாருனாலே வந்து அது தாக்கு பிடிக்கவே முடியல. ஒரு கட்டத்தில் வந்து அதுதான் வந்து வின் பண்ணி நான் இந்த பொண்ணை முதல்ல சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு சாப்பிடும்போது அந்த இடத்துல வந்து ஒரு சிலுன்னு ஒரு சத்தம் என்னென்னு திரும்பி பார்த்தா நம்ம சுப்பிரமணி, இந்த நாயா நானும் கூட என்னமோ நினச்சேன், ஆனால் இதோட ப்ரெசன்ஸ் ஏன் என்னால் ஃபீல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நாயா இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சுப்பிரமணி வந்துட்டு டேய் நரிக்குட்டி நான் உனக்கு ஒரு சான்சஸ் கொடுக்குற ஜஸ்ட்டு சரண்டர் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நீ கல்டிவேஷன் பண்ண நாயா பேச முடியுதா உன்னாலன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ஷாக்காக அவன் வந்துட்டு சரி பரவாயில்ல உன்னோட மைண்ட் வந்து கிரேசியாக போயிடுச்சு போல், நான் வந்து இப்போ உன்னை அடிச்சு தூக்குறேன்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு பிரெத் அட்டாக் யூஸ் பண்ணேன். அந்த நான் சுப்பிரமணி வந்துட்டு ஒன்றுமே ஒரு சின்ன ஸ்க்ராட்சும் கூட விழாத அளவுக்கு வந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சுப்பிரமணி வந்துட்டு நான் தான் சொன்னேனே சொல்லிட்டு ஒரே ஒரு அடி தான் அடிக்குது. அந்த அடியிலேயே வந்து அது சட்னி ஆகிடுது. அதுக்கப்புறம் அந்த 3 இம்மோர்டல்ஸுமே வந்து இந்த சுப்பிரமணி கிட்ட ரொம்ப நன்றி, நீங்கள் வந்து ஒரு காட் லைக்கான ஒரு என்டிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சுப்பிரமணி வந்துட்டு
நான் சொல்கிறது கேளுங்க. இப்போ வந்து இந்த இடத்துக்கு வந்து என்னோடய மாஸ்டர் வந்து வந்துட்டு இருப்பார். அவர் வந்து நார்மலான மோட்டர் லைஃப் வந்து லீடு பண்ணி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு விரும்புகிறாரு. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் இந்த 3 பேர் சேர்த்து தான் இந்த மாஸ்டரை வந்து டிஃபீட் பண்ணீங்க. நான் ஜஸ்ட்டு இங்கே வந்தேன், அவ்வளோதான். என்னையும் என்னோடய மாஸ்டர் வந்து சாதாரணமான ஆள் மாதிரி தான் கன்சிடர் பண்ணணுன்னா புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாத்துக்குமே ஷாக் ஆகுது. இப்பேற்பட்ட நாயையே வந்து மாஸ்டர் ஒரு பெட் பண்ணி வச்சுருக்கான், அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும். இவ்வளோ ஏன் நம்மளோட இவங்கெல்லாம் வந்து ஒரு செக்டை சேர்ந்தவங்க. அந்த செக்ட்டு மாஸ்டர்னாலையும் கூட இந்த அட்டாக் வந்து வாங்கிட்டு பல மாதங்கள் பெட்டில் இருந்ததுக்கப்புறம் தான் வந்து எந்திரிக்க முடியும். அப்பேற்பட்ட நாயவே ஒரு டேம் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ வருவார். சுப்பிரமணியம் எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ இவர் தான் அந்த மாஸ்டர் அப்படின்னு பாட்டும்போது ஹீரோ வந்தோடனே வந்துட்டு சுப்பிரமணிய காலையே பொலின்னு ஒரு அப்போ பீட்டு. நான் தான் சொல்லிட்டு இருக்கல, நீ ஏதாவது மாஸ்டர் வந்து ஒன்று தின்றுச்சுன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாத்துக்குமே ஷாக் ஆகுது. என்னடா இவன் இப்படி நடத்துகிறான், ஜஸ்ட் ஒரு ஆர்டினரி டாக் நடத்துகிற மாதிரி நடத்துகிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ நீங்கள் 3 பேர் தான் வந்து என்னோடய சுப்பிரமணியம் வந்து கண்டிப்பாக காப்பாற்றிருக்கணும். இந்த மாஸ்டர் வந்து இறந்துடுச்சா, இது ஏன் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க 3 பேருக்கு வந்து இந்த சுப்பிரமணியம் சொன்னதாக வந்து தோணுது. நாங்கள் வந்து ஒரு நார்மலான மக்கள் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாருமே வந்து அந்த சுப்பிரமணியம் சொன்ன மாதிரியே ஆமாம் நாங்கள் தான் வந்து இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அருமை, உங்களே மாதிரி இம்மோர்டல்ஸ் வந்து நான் எதிர்பார்த்ததை எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் நீங்கள் நேனாவை வந்து கண்டுபிடிக்கிறது தானே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நாங்கள் வந்து நேனாவை தான் கண்டுபிடிக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து இந்த டேண்டைன்னு ஒன்று விஷயம் வந்து இருக்கும். அதாவது இந்த ஸ்பிரிச்சுவல், அதாவது இந்த மான்ஸ்டரோட கோர் மாதிரி அதை வந்து எடுத்தோடையும் வந்து இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மான்ஸ்டரோட கோர், இது வந்து நல்ல காசுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோன்ட்டு அருமை இந்தாங்க நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன்ட்டு ஏன் நான் வச்சுக்கணும், நீங்கள் 3 பேர் சேர்ந்து தான் இது வந்து தோக்கடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. நான் வந்து இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பிளாக்கி, அதாவது இந்த சுப்பிரமணி வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கும். என்னடா சுப்பிரமணின்னு பார்த்தா 2 சுப்பிரமணி வந்து ஏதோ சொல்கிற மாதிரி இருக்குது. ஹீரோ வந்துட்டு சரி நீங்கள் வந்து அந்த அந்த கோரை வந்து வச்சுக்கோங்க, சுப்பிரமணியம் என்ன சொல்கிறேன்னா இந்த பாடி வந்து எங்களுக்கு கொடுத்துருங்க, இதை வந்து நாங்கள் சமைச்சு சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாத்துக்குமே ஷாக்காக இருக்குது. என்னடா ஒரு ஈவில் கிரியேச்சரை சமைச்சு சாப்பிட போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து இப்போ எல்லாருமே வந்து டவுனுக்கு போகிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது பிளாக்கி, அதாவது அந்த நாய் பேர் ஆக்சுவலாக பிளாக்கி, நான் தான் வந்து சுப்பிரமணின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த சுப்பிரமணியத்தை வந்து ஹீரோ வந்து அந்த பாடியை வந்து எடுத்துகிட்டு போக வைப்பார். அப்போ சுப்பிரமணி திரும்பி அந்த 3 இம்மோர்டல்ஸுமே வந்து லுக் விட்டங்காட்டி அவங்க எல்லாருமே வந்து இப்போ எடுத்துகிட்டு போக ஆரம்பிப்பாங்க. அப்புறம் டவுனுக்கு போய் சேர்றாங்க. நேனாவை கொடுத்தோடையுமே வந்து இருந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் லீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை இது எல்லாத்துக்கும் காரணமே அந்த 3 இம்மோர்டல்ஸ் தான், அவங்களுக்கு தேங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனு எல்லாருமே வந்து ஹீரோ வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆள், அவர் வந்து அவருக்கு கிடச்ச அந்த புகழ் பேர் எல்லாத்தையும் வந்து எங்களுக்கு விட்டு கொடுக்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு உங்களுக்கு எப்படியும் வந்து டயர்டாக இருக்கும், ஏன் வந்து நீ எங்கள் வீட்டில் வந்து விசிட் பண்ணக்கூடாது, இந்த மாஸ்டர் வந்து நான் உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பொறுத்த வரைக்கும் வந்து அது ஜஸ்ட் ஒரு சிக்கன் மட்டன் அந்த மாதிரி ஒரு பிராணி தான். ஸோ ஹீரோ வந்து அது சமைச்சு சாப்பிடுவார். அவங்கள வந்துட்டு ஹீரோ வந்து சொன்னது வந்து மறுக்க முடியல, ஏன்னா ஹீரோ வந்து காட் லைக் ஒரு பர்சன். அதுக்கப்புறம் அவங்கள சரி கண்டிப்பாக வரான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வந்து விசிட் பண்ண போகிறாங்க. விசிட் பண்ணோன்னே வந்து அந்த சிட்டி தான் வந்து வெல்கம் பண்ணுது. சிட்டியோட பேர் வந்து ஷியோபி அப்படின்ட்டு வரும். நான் வந்து சிட்டின்னு சொல்லிட்டு இருக்கேன், சில பேர் வந்து மாற்றிருப்பேன். ஸோ அப்படியே போயிட்டுருக்க அவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டு இது காட் லைஃப்க்கு ஆர்டிஃபேக்டராக இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஹீரோன்ட்டு இல்லை ஜஸ்ட்டு ஒரு ஸ்மால் ட்ரிக் தான், நான் அதில் தான் வந்து இது க்ரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஷாக்காக இருக்குது. என்றாவன் இவ்வளோ பெரிய காட் ஆக்டிவிட்டி வந்து ஸ்பிரிச்சுவல், அதாவது ஒரு ஸ்மால் ட்ரிக்குன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வந்து அவன் ரூம்குள்ளே போய் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சோன்னே வந்து ஹீரோவோட ரூமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நார்மலான ஹவுஸ் மாதிரி இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்க உட்காந்துட்டு வந்து சோஃபா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது வந்து இவங்க வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்குது. எல்லாமே வந்து ஸ்பிரிச்சுவல் ட்ரெஷராக வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயங்கள். இது எல்லாத்தையும் வந்து இவன் ஜஸ்ட் ஒரு ஆர்டினரியாக வந்து எப்படி ஒரு நார்மல் சமையலுக்கான யூஸ் பண்ணோம் அந்த மாதிரி இவன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். யாரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே வந்து இவங்க ரொம்ப ஒரு க்யூரியாசிட்டியில் இருக்க. இதோடய வந்து இந்த பார்ட் முடியுது கைஸ். ஆக்சுவலாக நேனோ மிஷன் வந்து கன்டினியூ பண்ண ஏற்கனவே வந்து ஒருத்தர் வந்து ஒரு நண்பர் வந்து இந்த வீடியோ வந்து போட்டிருக்காரு நேனோ மிஷன் சம்மந்தமாக. ஸோ அவர் வந்து இப்போ தான் வந்து ஸ்டார்ட் போயிட்டுருக்காரு. நம்ம வந்து ஃபஸ்ட் சீசன்லேயே முடிச்சுக்கலாம். நீங்கள் அதுவும் பார்க்கணும் இதுவும் பார்க்கணும். ஆக்சுவலாக 2 பேரும் போகிறதே வந்து ஒரே கண்டென்ட் தான். ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே பாருங்கள். அவர் போடுறதும் பார்த்துட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஜஸ்ட்டு குழம்புற மாதிரி இருக்கும். ஏன்னா 2 பேர்த்தோட வே ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு நியூ மான்வா ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஏன் வந்து கன்டினியூ பண்ண சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த மான்வா பிடிச்சிக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். பட்டு கொஞ்சம் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு தெரியல கைஸ். அதாவது ஒரே மான்வா வந்து
வேறு வேறு சேனலில் வந்து போட்டால் அது வந்து உங்களுக்கு சலிப்பு தட்டிடும். ஸோ நீங்கள் வந்து நியூ மானம் புதுசாக வந்து கேளுங்க. ஏன்னா இந்த மானம் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். நான் வந்து இப்படி தீர வந்து அப்லோடு பண்ணிகிட்டே இருப்பேன். இதுவுமே வந்து உங்களுக்கு பிடிக்கும், போக போக பிடிக்கும். இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு 5 எபிசோடு தான் வந்து அப்படி இருக்கும். ஆனால் போக போக வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி லைன் கொண்ட ஒரு மான்வாதம் இது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாருங்க கைஸ். நெக்ஸ்ட் பார்லிமெண்ட் வரைக்கும் பாய் கைஸ். லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க.